ஹை கைஸ், நான் சிவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்மிங் மண்டே, அதாவது செப்டம்பர் 1 மார்க்கெட் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ தான். அப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ஓன் ரிஸ்க் அண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செப்டம்பர் 1 நிஃப்டி 50 மார்க்கெட் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50யோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்துருக்கிறேன். இதில் வந்துட்டு இன்னைக்கு 28th ஆகஸ்ட்டு அண்டு 29th ஆகஸ்ட்டு 2 நாளும் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகிருக்கு மார்க்கெட். 2 நாளுமே டவுன் ட்ரெண்டாக தான் இருந்தது. 2 நாளுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக 2 சேனல் க்ரியேட் ஆகிருக்கு. அதிலே நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கு 11:15க்கு 29th ஆகஸ்ட்டு மார்க்கெட் டவுன்ஃபாலு ஒரு சேனல் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் டவுன் ஆகிருக்கு. சேம் 28th ஆகஸ்ட்டு 11 மணிக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். கரெக்டாக இங்கே சேனல் க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த சேனலுக்குள்ளே மார்க்கெட்டு இதாக இருக்குது பாருங்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே ஆகிருக்கு. இந்த ஒரு லக்கில் மட்டும் மார்க்கெட்டு வந்து இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஃபால் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்க்கெட்டு அப்பில் போயிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி எண்டிங்கில் வந்துட்டு நிஃப்டி வந்து 74 பாயிண்ட்ஸ் வந்துட்டு டவுனு. இப்போ நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கம்மிங் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஆப்ஷன் செயின் பார்த்துக்கலாம். இதுக்கு நான் தன்னோட ஆப்ஷன் ட்ரேடரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தன் ஆப்ஷன் ட்ரேட், அதில் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடுக்குன்னு ஒரு லாகின் கொடுக்குறாங்க. டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணும்போது தெரியும். ஆப்ஷன் ட்ரேடுக்குன்னு ஒரு லாகின் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கம்மிங் செப்டம்பர் 2 எக்ஸ்பைரி இருக்குது நிஃப்டி. அதில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸில் இவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இதில் வந்துட்டு 24,500 இதுதான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அதாவது 24,500க்கு மேலே மார்க்கெட் போகிறது ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்குது. 24,000 5,000க்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுன்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இது இன்கேஸ் இந்த 24,500 பிரேக் பண்ணி மார்க்கெட் அப் ஆனுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து 24,600. இதில் நீங்கள் மேஜராக நீங்கள் சும்மா நார்மலாக பார்க்கும்போது இதில் தெரியும். இதில் வந்துட்டு கால் ஆப்ஷனுக்கு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்போ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு தான் காட்டுது நமக்கு. நிறைய செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து 24,500க்கு மேலே போகாதுன்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
மோஸ்ட்லி நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது வந்து செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ, செல்லர்ஸ் மீன்ஸ் எஃப்ஐஐ டிஐஐ பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் தான் செல்லர்ஸ். அவங்க தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணணும். அதுதான் சேஃபஸ்ட் மெத்தடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 24,500க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகாதுன்னு இன்ஸ்டியூஷன்ஸ் பிலீவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த 24,500 பிரேக் பண்ணி போணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து 24,600. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கும்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,500 தாண்டாதுன்னு எஃப்ஐஐ டிஐஸ் எல்லாமே பிலீவ் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த லெக்கில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சோன் வந்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சோன் வந்து 24,600. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு வந்துட்டு 24,400 இந்த லெக்கில் வந்து ஒரு சப்போர்ட் சோன் கிரியேட் ஆகிருக்கு. இந்த லெக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. 24,400க்கு கீழே மார்க்கெட் போகாதுன்னு இந்த லெக்கில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்க புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு போகாது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட் வந்து கீழே தான் போகும்னு நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 24,400 புட் ஆப்ஷனுக்குள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட 24,500 கால் ஆப்ஷனுக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே ஹியூஜாக இருக்குது. இங்கே உள்ள புட் ஆப்ஷனுக்குள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட கால் ஆப்ஷனுக்குள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகாதுன்னு நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அடுத்து வந்து இதில் வந்துட்டு ஒரு 24,400க்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுக்கு கீழே போகாதுன்ற ஒரு ஸ்மால் சப்போர்ட் ஜோன் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுன்ஃபால் ஆனிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்து 24,300. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சும் ஓரளவு கொஞ்சம் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதே போல் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், $24,400 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. அதை பிரேக் பண்ணி கீழே போணுச்சுன்னா 24,300. இது வந்து புட் ஆப்ஷன் சைடு. அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடு 24,500 தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 24,500 தான். இதை தாண்டி மார்க்கெட் போகாதுன்னு நிறையா செல்லர்ஸ் வந்துட்டு இந்த லெக்கில் மேஜராக செல் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போனால் 24,600 பிரேக் பண்ணாதுன்னு செல்லர்ஸ் இங்கே மேஜராக இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் செயினை வச்சு ஓரளவு மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் சார்ட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கும்போது இதே போல் அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளோட சப்போர்ட் ஜோன் இது. இதே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இது பிரேக் பண்ணி அடுத்தது நம்மளோட சப்போர்ட் ஜோனு 24,350. அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 24,300 அந்த ரேஞ்சில் கொடுத்தது இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கிது பாருங்கள். இந்த சப்போர்ட் ஜோன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா
15 மினிட்ஸில் போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இந்த லெக்கில் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ரியாக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெக்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ரியாக்ட் ஆகிருக்கு இந்த 24,400க்கு. அதே மாதிரி 24,300க்கு ஈவனில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இங்கே டச் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இங்கே டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இந்த ஜோனில் தான் சப்போர்ட்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் பேக்லோட போய் பார்க்கலாம். மே மந்த்து இப்போ மே மந்த்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதே மே மந்த்து இது வந்து ஏப்ரல், இது மே 5, 6, 7. இந்த 24,300 பாருங்கள், இந்த லெக்கில் மேஜராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. இது வந்து ஏப்ரல் 25 கரெக்டாக இங்கே பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இங்கே நமக்கு ரியாக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த 24,400 கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ரியாக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கரண்ட் சார்ட்டுக்கு வரலாம். ஸோ நம்ம இந்த சினாரி வச்சு நம்ம பார்க்கும்போது கம்மிங் மண்டே, அதாவது செப்டம்பர் 1 வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுன்னு ஓரளவுக்கு நமக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகி அடுத்த சப்போர்ட் ஜோன் 24,346 இந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கும். இங்கே தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்போ வந்து க்ளோஸ் ஆகும்போது இந்த சப்போர்ட் ஜோனை டச் பண்ணி தான் கொஞ்சம் அப் ஆகிருக்கு. அப்படி அப் ஆகும்போது மார்க்கெட் வந்து அடுத்த சப்போர்ட் ஜோனாக இங்கே ரியாக்ட் ஆகும் 24,460. இந்த லெக்கில் சப்போர்ட் ஜோனாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ரியாக்ட் ஆகும். டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் டவுன்ஃபாலும் ஆகலாம். டவுன்ஃபால் ஆனால் 24,400 ஆகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணி கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,500. நம்ம ஆப்ஷன் செயினில் பார்க்குறபடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி 24,500. மார்க்கெட் வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அப் ஆணுச்சு. இந்த சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட் போனால் 24,515 500 அந்த ரேஞ்சில் தான் மூவ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அப் ட்ரெண்ட் ஆனிச்சுனாக்க இந்த ஜோனை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 24,500 போகும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். இல்லை டவுன் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் 24,300 அந்த ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். பார்க்கலாம் நம்ம மார்க்கெட் எப்படி போகுதுன்னு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுன்ற
வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சுருங்க. அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சேனல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.